ஹாய் கிட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 1 டேர்ம் 2 நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நம்பர்ஸில் மல்டிப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் ஆஃப் 2, அப்புறம் 3, 4, 5, அப்புறம் 10 இதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் 2 பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்களா, அதில் பாருங்கள். ஈச் பாக்ஸ் ஹேஸ் 2 balls. அதாவது ஒவ்வொரு பாக்ஸ்லையும் இத்தனை பால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 2 balls இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்ட்ஸ் மாதிரி இங்கே எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா, எத்தனை டைம் வருதோ அது மாதிரி எழுதிட்டு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஒரு பாக்ஸில் 2 balls தான் இருக்குது. ஸோ இங்கே 2 போட்டிருக்காங்களா. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ஸில் எப்படி எழுதலாம், 2 cross 1 ஈக்குவல் டு என்ன வரும், 2. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ எத்தனை பாக்ஸ் இருக்குது, 2 பாக்ஸ் இருக்குது. அப்போ ஒரு பாக்ஸில் நான் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம முன்னாடியே 2 balls இருக்குன்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இங்கே 2 பாக்ஸ் இருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், 2 + 2 அடிஷன் ஃபேக்ட் எப்படி எழுதணும்னு தெரியும்ல, 2 + 2. இப்போ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட், 2 × 2 ஓகேவா, ஈக்குவல் டு என்ன வரும், 4. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்கள், இது இப்படியும் பார்க்கலாம் நீங்கள். வெர்டிக்கல் ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் எத்தனை இருக்குது, 1, 2 இருக்கா. இங்கே 2 போட்டிருக்காங்களா. மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் பாருங்கள், 2 போட்டிருக்காங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வெர்டிக்கல் 1, 2, 3 இருக்கா, இங்கே போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா, டாட் மல்டிப்ளிகேஷனில் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இங்கே மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், எத்தனை பாக்ஸ் இருக்குது, இங்கே 4 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸில் நான் 2 balls இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே பாருங்கள், 2 + ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்டில் எப்படி எழுதலாம், 2 + 2 + 2 + 2. இப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் 2 × 4 ஈக்குவல் டு 8. சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே எத்தனை பாக்ஸ் இருக்குது, 5 பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு பாக்ஸில் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, 2 balls இருக்கும். அப்போ 2 + 2 + 2 + 2 + 2. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் எப்படி எழுதலாம், 2 × 5 ஈக்குவல் டு 10. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 6 எழுதியிருக்காங்க. ஒரு பாக்ஸ்லேயே 2 balls இருக்குது. 2 + 2 + 2 + 2 + 2 + 2. ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்டில் இப்போ இதை எழுதிட்டாங்க. இங்கே எப்படி எழுதியிருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் 2 × 6 = 12. அதாவது 6 டைம்ஸ் என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கு. சரிங்களா. அதே மாதிரி தான் கீழே எழுதியிருக்காங்க. சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மல்டிப்ளேயிங் பை 2. இப்போ 2ஆல் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். எத்தனை இங்கே பாருங்களேன், 1, 2, 3, 4. நம்ம ஏற்கனவே குரூப்ஸ் பார்த்தோமா, எத்தனை குரூப்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4 குரூப்ஸ் இருக்கா. அந்த 4 குரூப்ஸ்லையும் ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பில் எத்தனை லீவ்ஸ் இருக்குது, 1, 2. நெக்ஸ்ட் குரூப்பில் 1, அதே மாதிரி 2 இருக்கா. அடுத்ததுலேயும் 2 இருக்குது. அடுத்த குரூப்லேயும் 4 குரூப்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை டோட்டலாக எத்தனை குரூப்ஸ் இருக்குது, 4 குரூப்ஸ். ஈவனாக எல்லாத்துலேயும் 2 லீவ்ஸ் இருக்குது. ஓகேவா. இது ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்ட் படி எப்படி எழுதலாம், 2 + 2 + 2 + 2 ஈக்குவல் டு என்ன வரும், 8. அப்போ 2 leaves in 4 groups is 8. This can be written as multiplication fact படி 2 × 4 ஈக்குவல் டு 8. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன, 4 × 2 is 8. 4 × 2 = 8 அப்படின்னா 4 முறை 2 அப்படின்னா என்ன வரும், 8. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், மல்டிப்ளிகேண்ட், அப்புறம் மல்டிப்ளேயர், அப்புறம் ப்ராடக்ட். ஏற்கனவே நான் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா. மல்டிப்ளிகேண்டில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 × மல்டிப்ளேயரில் 4ஆல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளே பண்ண போகிறோம். அதுதான் வந்து பெருக்க போகுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதோட ப்ராடக்ட், அதோட ஆன்சர் என்ன வந்திருக்கு, 8. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி கீழே பாருங்கள்,
இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், 2 டேபிள். நம்ம ஏற்கனவே 2 டேபிள் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அதுதான் இப்போ இங்கே ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 2 is 2, 2 2 are 4 அவங்களே எழுதியிருக்காங்க. இப்போ ஃபில் பண்ணாத பாக்ஸஸ்க்கு மட்டும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். 3 2 are 6, 4 2 are 8, 5 2 are 10, 6 2 are 12, 7 2 are 14, 8 2 are 16, 9 2 are 18, 10 2 are 20. இதெல்லாம் எழுதிருங்க. இந்த பாக்ஸ்குள்ளார இந்த நம்பர்ஸ் பார்த்து என்ன பண்ணணும், எழுதிடணும். வேணா இங்கே செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே மல்டிப்ளிகேஷன் டேபிள் 2 பார்த்தோம்ல, அதுதான். சரிங்களா? இப்போ கீழே பாருங்கள், எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்களா, ஃபில் இன் த பாக்ஸஸ். இங்கேயும் 2 டேபிள், அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபில் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாக்ஸ் பாருங்கள், 2 6 are 12, 7 2s are 14, 8 2s are 16, 9 2s are 18, 2 5s are 10, 4 2s are 8, 3 2s are 6, 2 2s are 4, 2 3s are 6. ஓகேவா? இதை ஃபில் பண்ணணும். இந்த பாக்ஸில் இதெல்லாம் ரைட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்டு 3 பார்க்கலாமா? அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், பாக்ஸஸ் ஆஃப் 3 ஸ்டார்ஸ். ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3. அடுத்து ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்ட்டு, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். நம்ம போன டைம் பார்த்த மாதிரி தான் ஒரு பாக்ஸில் இந்த டைம் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 3 ஸ்டார்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் 3 பார்க்க போகிறோம். முன்னாடி 2 பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸில் எத்தனை கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ஸு 1 2 3. ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்டில் 3 போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் எப்படி அதை எழுதணும், 3 x 1 ஈக்குவல் டு என்ன வரும், 3. அடுத்து 2 பாக்ஸ் இருக்குது. 2 பாக்ஸ்லேயும் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது, 3 இருக்கா, ஈவனாக இருக்குது. இப்போ அதை எப்படி எழுதலாம், 3 ப்ளஸ் அடிஷன் ஃபேக்டில், ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்டில் 3 + 3. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் எப்படி எழுதலாம், 3 x 2 எழுதியாச்சா? எழுதுனா என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர்? எஸ், வெரி குட், 6 அப்படின்னு வருதா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுத்த இதில் எத்தனை பாக்ஸ் இருக்குது, 3 பாக்ஸ் இருக்குது. ஒரு பாக்ஸ்லேயும் நம்ம 3 ஸ்டார் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்டில் எப்படி எழுதலாம், 3 + 3 + 3. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்லேயும் 3 x 3ன்னு எழுதணும். ஓகேவா? ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு 4 பாக்ஸ் இருக்குது. 4 பாக்ஸ்லையும் 3 3 ஸ்டார் இருக்குது. அது எப்படி எழுதலாம், 3 + 3 + 3 + 3. மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் 3 x 4 ஈக்குவல் டு 12. அதே தான் 5 பாக்ஸில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6 பாக்ஸில் எத்தனை ஸ்டாரு, அப்புறம் 7 பாக்ஸில். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 3 x 5 ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்காங்க, 15. அப்புறம் 3 x 6 ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்காங்க, 18. அப்புறம் 3 x 7 என்ன எழுதியிருக்காங்க, 21. அதே மாதிரி 3 x 8 வந்து என்ன, 24. 3 x 9 அது மாதிரி என்ன எழுதியிருக்காங்க, 27. அதான் லாஸ்ட்டில் என்ன எழுதியிருக்காங்க, 3 x 10 ஈக்குவல் டு 30. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்களா, ஷால் வி சே த மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. 3யோட மல்டிபிள்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க, அதாவது 3ஓட மடங்குகள். கீழே பாருங்களே, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ன்னு கொடுத்து ஈக்குவல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 3 6 9 12 15 18. இப்போ இங்கே 3 3யாக நம்ம என்ன பண்ணலாம், கவுண்ட் பண்ணலாம். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 3யாக போகணும் நம்ம. இப்போ அதில் இப்போ என்ன வரும், 1 2, இங்கே என்ன வரும், 3. நெக்ஸ்ட்டு இந்த 3லேருந்து 4 5, அதுக்கப்புறம் என்ன வரும், 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6லேருந்து 3 7 8 9. ஓகேவா? இந்த 9லேருந்து 3 கவுண்ட் பண்ணுங்கள். 11 10 11 12 12. அந்த 12லேருந்து 3 கவுண்ட் பண்ணுங்கள். 13 14 என்ன வரும், 15. 3யோட மல்டிபிள்ஸ் இங்கே கீழே இருக்கிறது கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டே வாங்க. அதுலேருந்து 3 கவுண்ட் பண்ணுங்கள். 16 17 18 அப்படியே போயிட்டு இருக்கும். ஓகேவா? 3 3யாக. இப்போ 3யோட மல்டிபிள்ஸ் ஓகேவா, என்ன இங்கே நம்ம பார்த்ததே தான், 3 6 9 12 15 18. இது என்னது, ஸ்கிப் கவுண்டிங் பை 3 மெத்தட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் த ஃபாலோயிங் டேபிள்ஸ். ஆமாம், இங்கே செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே 2 டேபிள் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா?
multiplication table 2. 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16, 9 2s are 18, 10 2s are 20. Next இப்போ 3 தானே பார்த்துட்ருக்கோம் நம்ம. இப்போ 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21, 8 3s are 24, 9 3s are 27, 10 3s are 30. இங்கே வேணால் செக் பண்ணிக்கோங்க, இங்கே பார்த்துக்கோங்க. இங்கே மல்டிபிகேஷன் ஃபேக்ட் நம்ம பார்த்தோம்ல டேபிள், அதில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில் இன் த பாக்ஸஸ். இப்போ இந்த பாக்ஸஸை என்ன பண்ணணும், நம்ம தான் ஃபில் பண்ணணும். 6 3s are என்ன வரும் 18, நெக்ஸ்ட்டு 5 3s are 15, 3 3s are 9, நெக்ஸ்ட்டு 3 3s are 9, 10 3s are 30, நெக்ஸ்ட்டு 3 6 are நம்ம இங்கே பார்த்துருக்கோம் 3 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் வருமா, என்ன வரும் 18. நெக்ஸ்ட்டு 8 3s are என்ன வரும் 8 3s are 24, 2 3s are 2 3s are என்ன வரும் 6, 4 3s are என்ன வரும் 12, நெக்ஸ்ட்டு 3 10s are 30, அதே மாதிரி 3 4s are என்ன வரும் 12, 9 3s are 27 வருமா. ஓகே, இப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள் 4 இப்போ பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி பார்த்த 3 மாதிரி தான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a chair has 4 legs. இங்கே ஒரு சேரில் எத்தனை லெக்ஸ் இருக்குன்னு, ஸோ அதோட கால்கள் எத்தனை, ஒரு நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கா, அது மாதிரி இப்போ ஒரு சேரில் 4 லெக்ஸு. இப்போ ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்டில் பார்ப்போம். என்ன வந்திருக்கு 4 தானே இருக்குது, ஒரு சேரில் 4 லெக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4 போட்டாச்சு. மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் எப்படி எழுதுவோம், 4 x 1 ஈக்குவல் டு என்ன வரும் 4. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எத்தனை சேர் இருக்குது 2 சேர் இருக்கா, அதுக்கு எத்தனை லெக்ஸு, ஒரு சேருக்கு முதல்ல 4. இப்போ 4 ப்ளஸ் ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்டில் 4 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு சேருக்கு 4 லெக்ஸ் இருக்குது, ஆல்ரெடி 4. இது மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் எப்படி எழுதுனா 4 x 2 ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் பாருங்கள் 3 சேர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இப்போ ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்டில் எழுதுவோம். ஒரு சேருக்கு 4 லெக்ஸ் இருக்கா, அதுக்கு 4 போட்டாச்சு. ப்ளஸ் செகண்ட் சேருக்கு 4 லெக்ஸ் 4, அது தேர்ட் சேருக்கு 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு என்ன வரும் 12 ஆட் பண்ணோன்னா. இப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் எழுதுவோமா 4 x 3 ஈக்குவல் டு என்ன வரும் 12, அதாவது 3 × 4. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதேமாதிரி 4 எடுத்துக்கிறோம். ஒரு சேருக்கு 4 லெக்ஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு என்ன வரும் 16. இப்போ 4 × 4 மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் எழுதும்போது 4 x 4 ஈக்குவல் டு 16. ஓகேவா. நெக்ஸ்ட் அதேமாதிரி 5 சேர் எடுத்துக்கிறாங்க. 4 + 4 + 4 + 4 + 4 அது ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்டில் எழுதியாச்சா. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் எப்படி எழுதுனா 6 × 4 வருது. அப்போ என்ன ஆன்சர் ஈக்குவல் டு 24. நெக்ஸ்ட்டு 4 x 7 = 28, 4 x 8 = 32, 4 x 9 = 36, 4 x 10 = 40. ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேப்லர் காலம் இருக்கா, கம்ப்ளீட் த டேபிள். இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24, 7 4s are 28, 8 4s are 32, 9 4s are 36, 10 4s are 40. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள். If there are 4 toys in a box, how many toys will be there in 5 boxes? அதாவது ஒரு பெட்டியில் 4 பொம்மை இருக்குது, ஒரு பெட்டியில் 4 பொம்மைங்க இருக்குது. ஓகேவா. இப்போ 5 பெட்டியில் எத்தனை பொம்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. இப்போ எத்தனை பாக்ஸஸ் இருக்குது 1 2 3 4, எத்தனை இருக்குது 5 பாக்ஸஸ் இருக்குது. எத்தனை ஒரு பாக்ஸில் எத்தனை டாய்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம் 4 டாய்ஸு. இப்போ இங்கே எழுதலாமா. இப்போ என்ன சொன்னோம் 5 பாக்ஸஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா. இப்போ 5 பாக்ஸஸ், ஒரு பாக்ஸ்லேயே 4 டாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே ரைட் பண்ணுங்கள், இத்தனை டாய்ஸ் இருக்குது 4 டாய்ஸ், இத்தனை பாக்ஸஸ் 5 பாக்ஸஸ். இப்போ 5 டைம் என்ன ஆகுது 4, 4 × 5 ஈக்குவல் டு என்ன வரும் 20. சரியா. நெக்ஸ்ட் ஒரு ஃபில்லப் கொடுத்துருக்காங்களா, இதை நம்ம தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணலாமா. 3 4s are 12, 5 4s are 20, 7 4s are 28, 9 4s are 36. நெக்ஸ்ட் அங்கே பாருங்கள்,
இப்போ நெக்ஸ்ட் என்ன 6 4s are 24, 4 3s are 12, 4 4s are 60, நெக்ஸ்ட்டு 10 4s are 40. ஓகேவா, இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. இப்போ மல்டிப்ளிகேஷன் டேபிள் 5 பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தோம் 2 3 4 பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் 5. இப்போ பாருங்கள் இந்த டேபிள் காலம். இங்கே ஃப்ளார் ஹேஸ் 5 petals. அதாவது ஒரு ஃப்ளாரில் ஒரு பூவில் இத்தனை இதழ்கள் இருக்கா, 5 இதழ்கள். ஓகே, ஒரு பூவில். ஓகேவா, இப்போ ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்ட்டு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் என்ன பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ளார் தான் கொடுத்துருக்காங்க, இப்போ 5 இதழ்கள் இருக்குது. ஸோ இங்கே 5 மட்டும்தான் போடும். 1 டைம் தான், ஒரே ஒரு ஃப்ளார் தான். ஸோ போட்டாச்சா. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். அது எப்படி எழுதுவோம் 5 × 1 = 5. 1 டைம் தான் வந்திருக்கு அதனால். ஓகேவா, ஒரே ஒரு ஃப்ளார் தான் இருக்குது, 5 இதழ்கள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 2 ஃப்ளார் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் எத்தனை ஃப்ளார் இருக்குது 2 ஃப்ளார். இது ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்டர் எப்படி எழுதணும் 5 + 5 = என்ன வரும் 10. இப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் எழுதும்போது 5 × 2 = 10. இப்போ 5 எத்தனை டைம் வந்திருக்கு 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்படி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 ஃப்ளார் இருக்குது. அப்போ 5 + 5 + 5 ஓகேவா = என்ன வரும் 15. அதை மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் எழுதுனா 5 × 3 = 15. 3 டைம்ஸ் 5 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 4 ஃப்ளார் இருக்குது. என்ன சொல்லியிருக்கோம் 5 petals சொல்லியிருக்கோமா ஒரு ஃப்ளாரில். அப்போ 5 + 5 + 5 + 5 = என்ன வரும் 20. மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் எப்படி எழுதணும் 5 × 4 = 20. அதே மாதிரி நெக்ஸ்ட் 5 ஃப்ளார் வந்திருக்கு. இப்போ எத்தனை பெட்டல்ஸ் 5 ஃப்ளார்ஸ் அப்படின்னா ஒன்றுனாலே 5ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 5 + 5 + 5 + 5 + 5 = என்ன ஒரு 25. 5 டைம்ஸ் வந்திருக்கு. 5 × 5 = 25. நெக்ஸ்ட் அது மாதிரி 6 ஃப்ளார், அப்புறம் 7 ஃப்ளார், அப்புறம் 8, அப்புறம் 9, 10. சரி, 5 × 6 = என்ன வரும் 30. 5 × 7 = 35. 5 × 8 = 40. 5 × 9 = 45. 5 × 10 = 50. ஓகேவா, இது வந்துட்டு என்னது மல்டிப்ளிகேஷன் டேபிள் 5. இப்போ இங்கே பாருங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா, 2 5s are 10, 4 5s are 20, 6 5s are 30, 9 5s are 45, 10 5s are 50. ஓகேவா, இது மாதிரி இங்கே ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் if there are 6 roses in a vase, how many roses will be there in 6 vases. அதாவது ஒரு பூஜாடி இருக்குது, அதில் எத்தனை ரோஸ் இருக்கா ஒரு பூஜாடியில் 6 ரோசஸ் இருக்கா 6. ஓகேங்களா, அப்படின்னா அப்படி இருந்துச்சுன்னா 6 பூஜாடியில் எத்தனை ரோசஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 6 ரோசஸ் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ 6 பூஜாடி இருக்குது சரிங்களா, அதில் எத்தனை ரோசஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எப்படி எழுதலாம் 6 எத்தனை கொடுத்துருக்காங்க எத்தனை பூஜாடி நம்ம பார்த்தோம் 6. எத்தனை ஒரு இதில் எத்தனை ரோசஸ் பார்த்தோம் 6. 6 × 6 = என்ன வரும் 36. ஓகேவா, இது அதில் எழுதணும் சரிங்களா, ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்னது மல்டிப்ளிகேஷன் டேபிள் 10 பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் இங்கே பாருங்கள் 10 pencils in 1 box. ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்ட் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட். அதாவது ஒரு பாக்ஸில் ஒரு பெட்டியில் எத்தனை பென்சில்ஸ் சொல்லியிருக்காங்க 10 பென்சில் இருக்குது. ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம், அதில் 10 பென்சில் இருக்கா. ஓகேவா, இப்போ ரிப்பீட்டட் அடிஷன் ஃபேக்டர் எப்படி எழுதிக்குவோம் 10. ஒரு பாக்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதில் 10 பென்சில் இருக்காது 10. இப்போ அது எப்படி மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் எழுதுவோம் 10 × 1. 1 டைம் தான் இருக்குது. ஓகேவா, ஒரு டைம் ஒரே ஒரு பாக்ஸு, அதில் எத்தனை பென்சில் 10 = இப்போ எப்படி எழுதுவோம் 10 × 1 = 10. நெக்ஸ்ட்டு 2 பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பாக்ஸ்லேயே சொல்லியிருக்கோம் நம்ம 10 பென்சில் இருக்கணும். இப்போ 2 பாக்ஸா, அப்போ 10 + 10. ரிப்பீட் அடிஷன் ஃபேக்டில் எப்படி எழுதுனா 10 + 10 = என்ன வரும் 20. இப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டில் 10 × 2 = என்ன வரும் 20. நெக்ஸ்ட்டு 3 பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ 10 + 10 + 10. இப்போ இது எழுதுனா 10 × 3 = 30. அடுத்து 4 பாக்ஸஸ். இப்போ 10 + 10 + 10 + 10. இப்போ 10 × 4 = 40. நெக்ஸ்ட்டு 5 பாக்ஸஸ். இப்போ 10 + 10 + 10 + 10 + 10. இப்போ இது எப்படி எழுதலாம் 10 × 5. 5 டைம்ஸ் 10 வருது. ஓகேவா, = என்ன வரும் 50. அடுத்து 6 பாக்ஸு, அப்புறம் 7, அப்புறம் 8, அப்புறம் 9, அப்புறம் 10. ஓகேவா, இது எப்படி எழுதியிருக்காங்க 10 × 6 = 60.
10 cross 7 equal to 70. அதாவது 7 times வருது 10. ஓகேவா? இப்போ எத்தனை பாக்ஸஸ் இருக்குது? 7 பாக்ஸஸ். நெக்ஸ்ட்டு 8 cross 8 பாக்ஸஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஒனில். எத்தனை பென்சில் சொல்லியிருக்காங்க? 10. ஒரு பாக்ஸ்லேயே 10 இருக்குது. அப்போ 10 + 10 + 10 + 10 + 10 + 10 + 10. இப்போ 10 cross 8 ஈக்குவல் டு என்ன வரும்? 80. நெக்ஸ்ட்டு 9 cross 10 cross 9 equal to 90. Next 10 cross 10 equal to 100. ஓகேவா? இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள். இது வந்து ஃபில் பண்ணணும். இப்போ ஃபில் பண்ணலாமா? இந்த டேபிளில் ஃபில் பண்ணுவோம். பாருங்கள், 1 5 5, 2 5s are 10, 3 5s are 15, 4 5s are 20, 5 5s are 25, 6 5s are 30, 7 5s are 35, 8 5s are 40, 9 5s are 45, 10 5s are 50. இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 10 டேபிள் தான் நம்ம பார்த்தோம். இதை பார்த்தே ஃபில் பண்ணிக்கலாம். 1 10 is 10, 2 10s are 20, 3 10s are 30, 4 10s are 40, 5 10s are 50, 6 10s are 60, 7 10s are 70, 8 10s are 80, 9 10s are 90, 10 10s are 100. இதையும் இங்கே ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் இந்த கிளாஸில்? டேபிள்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதாவது 2, அப்புறம் 3, 4, 5, அப்புறம் 10 இதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இதெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.